இந்த பாரத புண்ணிய தேசத்தின் ஒட்டுமொத்த மக்களின் விடுதலைக்காக போராடிய ஒப்பற்ற வீரர் பசும்பொன் தேவர் பெருமகனார் ஆவார். 1957 ஆண்டு மதுரை ஜனநாயக காங்கிரஸ் மாநாட்டிலே அவர் ஆற்றிய வீர ஆவேச உரையை பசும்பொன் தேவர் ஆன்மீக மனிதநேய நலச்சங்கத்தின் சார்பில் குறுந்தகடாக வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கேளுங்கள், கேட்டு பயன் அடையுங்கள். என்றென்றும் தங்கள் அன்புள்ள கா. பூபதிராஜா, இளஞ்சம்பூர். தந்தரண தந்தரண கிண்டி குடி குண்ட மட மண்டமன நின்ற முறை தந்திகளை வம்பதுடி வெண்டி மௌளங்கு மொழிதை தண்டவர் மாண்ட சுரர் மண்டனமன் கலகையும் துமிழ் கண்டமரர் இந்திரமன் அங்கு பத தண்ட சிறு கண்கிணி புலம் விடவரும் பவனி மயில் வாகனா செல்களிரை முந்து பட வெண்குளமருந்தினரை சந்தனவனங்குலவும் அந்தி குதி கொண்டையல் தெரிந்த கமுகின் புழைவதிங்கிடவளைந்திருமடல் சாடவே இந்திய வரம்பை பல விண்கனியில் வந்து விழ வெண்கனி உடைந்து சுளை விண்டனரை கொண்ட சிறு செண்பகவனங்கள் தென்பழனியம் பதியின் முருகேசனி செந்தில் குமரா, முத்தையா, திகம்பரா, கார்த்திகேயா, கந்தா, கடம்பா, குகஞான சிவயோக மௌன சித்தா சந்திக்கு செங்கிடும் சகோதரா, வேத சரவணபயா, தர்பரா, அற்புதா, உர்பனா, நிர்மலா, சண்முகா என்று நித்தம் சிந்திக்கும் அடியவர்கள் முன் வந்திடும் கருணை வாரதி பெருவெள்ளமி வாவாயன் முன்னுக்கு வாவாவன தமிழ் வலித்திட்டு வித்தனுதினம் சிந்திக்கும் எளியேனை அஞ்சலன் காட்கொள்ள சித்தமை தருகுரிகுவாய். தலைவர் அவர்களே, தேசத்திற்காக சாகும் நிலைமை வரை தியாகத்தை செய்த சகோதரர்களே, இன்று எதிர்பாராத உற்சாகத்துடன் எங்கும் கண்டிராத பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையினுடன் இங்கு நடைபெறுகிற வைபவம் தமிழ்நாட்டை குறிப்பதாக இருப்பினும் இது இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக நின்று இந்தியாவோடு மாத்திரம் நிற்காமல் அது கிழக்கத்திய நாடுகளாகிய ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் அத்தனைக்கும் ஒரு பெரிய உன்னத சக்திக்கு அஸ்திவாரமிட்டு அந்த அஸ்திவாரம் என்றும் வெள்ளை நிறம் அல்லாதவர்களை அடக்கியாளலாம் என்று கர்வம் கொண்டு பல நூற்றாண்டுகளாக தங்களுடைய அரசியல் அக்கிரமம், வஞ்சகம், சூது, நியாய விரோதம் இத்தனையும் நிறைய செய்து கொண்டு அடுத்தவர்களை முரடர்கள், தடியர்கள், பலாத்காரவாதிகள், நாங்கள் ஜனநாயகவாதிகள் என்று ஏமாற்றி இதற்கும் பல படித்த கூட்டத்தை தயாரித்து சிவிலைசேஷன் இஸ் தி நேஷனலைசேஷன் என்று சொல்லப்படுகிற முறைப்படி ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி என்று சொல்லுகிற ஒரு பெரிய அராஜகத்தை துணையாக கொண்ட ஆங்கிலேய வர்க்கம் நாமெல்லாம் ஒழுக்கத்தை உயிரினும் பெரிதாக கருதுகிறோம். அவர்கள் சத்திய சவசம் என்பது ஒரு சாகசம் என்று சொல்கிறார்கள். பாலிசி என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பது ஆங்கிலம் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அதை அவர்கள் சொல்லுவார்கள் பொழுதே அவருடைய ஒழுக்கத்தை நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் தவிர the end justify the means, முடிவு கையாண்ட அக்கிரமம் அத்தனைக்கும் ஒரு நல்ல நற்சாட்சியை தரும் என்று சொல்லுகிற கூட்டத்தை சேர்ந்தவர் ஒரு ஆங்கிலோ அமெரிக்க கூட்டம் செய்து வருகிற சதிகள் அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதன் மூலமாக the star which is now shining in the west is going to shine in the east, of course with its grandeur 1000 times more என்று மேற்கே உதித்து நிற்கிற இந்த நட்சத்திரம் கூடிய சீக்கிரம் கிழக்கே உதிக்க போகிறது 1000 மடங்கு பிரகாசத்துடன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தாவுடைய வாக்கு பலிதமாவதற்கு இன்று நாம் இங்கு வித்திடுகிறோம், அஸ்திவாரம் இடுகிறோம், இறக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்தும். இந்த திறப்பு விழாவானது வெறும் கட்டடத்தை திறப்பதாக அல்லாமல், மாகாணாட்டை திறப்பதாக அல்லாமல், வைபவத்தை அலங்கரிப்பதாக அல்லாமல், குதூகூலத்தை கொண்டாடுவதாக அல்லாமல், உற்சாகத்தை ஊட்டுவதாக மட்டுமல்லாமல், உதாசீனமான வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் பேசி அதன் மீதும் வெறிகொள்வதின் மாத்திரத்தில் நாம் அரசியல் முன்னுக்கு கொண்டு விடுவோம் என்று கருதாமல் நிதான புத்தியோடு, நிர்ணய சக்தியோடு, தெய்வீக பலத்தோடு இந்தியாவே, பாரத மாதாவே, நாங்கள் நீண்ட காலமாக உன்னுடைய கைவிலங்கை முறிப்பதற்காக பாடுபட்டோம். பாடுபடுகிற காலத்தில் நாங்கள் பட்ட இன்னல்கள் பல. ஆனால் எங்களுடைய பாடு அப்படியே நடந்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுடைய பாடு பகைத்து கெடுக்க முடியாத ஒருவனை அடுத்து கெடுக்கலாம் என்கிற பழமொழியைப் போல எங்களை அழிக்க முடியாத ஆங்கிலேய வர்க்கம் எங்களை சின்னாபின்னப்படுத்தி சிதைத்து ஆளலாம் என்று நினைத்ததில் சிதறுண்ட எண்ணத்தை கொண்ட ஆங்கிலேய வர்க்கம்
மூன்றாம் பாட புத்தகத்திலே நாம் முன்னால் படித்த கதையைப் போல 4 குதிரைகள் பூட்டிய வண்டியில் சில பிரயாணிகள் மலை பிராந்தியத்தில் வருகிறார்கள். வருகிற பொழுது சென்னாய் கூட்டம் அவர்களை தொடர்ந்தது. அப்பொழுது ஒருவர் சொன்னார், நாம் குதிரைகளை வேகமாக விரட்டினால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று. அதற்கு மற்றொருவர் சொன்னார், குதிரைகள் சென்னாயை விட வேகமாக ஓடலாம், ஆனால் சென்னாய்கள் எவ்வளவு தூரம் இழைப்பில்லாமல் ஓடி வருமோ அவ்வளவு நேரம் குதிரைகள் இழைப்பில்லாமல் ஓட முடியாது. முடிவிலே குதிரைகளும் நாமும் இரையாவோம். அப்படியானால் நாம் இந்த வண்டியையும் குதிரைகளையும் விட்டுவிட்டு மரத்தில் ஏறிக்கொள்ளலாமா என்ற யோசனையை மற்றொருவர் சொல்ல, மரத்தில் ஏறிக்கொண்டால் சென்னாய்கள் வட்டமாக படுத்துக் கொள்ளும் மரத்தடியில் அவைகள் ஒன்றுக்கொன்று பகுதி பகுதியாக இறை உண்ணுவதற்கு போகும், மற்றவைகள் காவலுக்கு இருக்கும். நாம் பட்டினியே இருந்து மயங்கி விழுந்ததின் பிறகு நம்மை உணவாக கொள்ளும். இது அவைகளுடைய பழக்கம் என்பதை மற்றொருவர் சொல்ல, மவுண்ட் பேட்டன் போன்ற ஒரு தந்திரவாதி அதில் இருந்தவன், வாஸ்தவம் இந்த முறைகளை நாம் கையாண்டால் பிரயோஜனம் அல்ல. முதலிலே ஒரு குதிரையை அவிழ்த்து விடுவோம். அந்த குதிரையை தின்று கொண்டே இந்த சென்னாய்கள் பசியாறி நிற்கும். 3 குதிரையோடு நாம் யாத்திரை பண்ணலாம். அதற்கு பின்னால் அவைகள் அந்த முடித்ததின் பிறகு அறுகுறை வயற்றோடு ஓடி வருகிற காலத்தில் அவைகள் இழைத்து வருகிற பொழுது மற்றொரு குதிரையை அவிழ்த்து விடுவோம். இப்படி ஒவ்வொன்றாக விடுவோமே ஆனால் நம்முடைய பிரயாணமும் நடக்கும். வருகிற வேகத்தில் நாம் அத்தனை பேரும் அழியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை மிச்சப்படுத்தி ஒத்த குதிரையோடு தப்பித்தாலும் தப்புவிக்கலாம், அல்லது ஒத்த குதிரை விட வேண்டிய நேரம் வருகிற பொழுது நாம் ஒளிந்தாலும் ஒளியலாம் என்று சொன்னதற்கு இணங்க முதல் இந்த ஈசத்திலே சரித்திரங்கள் எல்லாம் இன்றும் சரியாக எழுதப்படாத நிலைமையிலே, உண்மையை இன்றும் மறைக்கப்படுகிற நிலைமையிலே, உத்தம தியாகிகளுக்கு இன்னும் சிலையும் பெயரும் வருவதற்கு தேசியவாதிகள் கூசுகிற நிலையிலே, சரித்திரம் அத்தனையும் புரட்டாக எழுதப்படுவதை சாதகம் என்று கையாளுகிற நிலையிலே நம்முடைய தேசம் முதல் இந்த காங்கிரஸ் என்ற ஒன்று வருவதற்கு முன்பே, இந்த காங்கிரஸ் என்ற ஒன்று எங்கிருக்கிறது என்று எவரும் கனவு காண்பதற்கு முன்பே சுதந்திர தாகம் கொண்டு நின்றது. அந்த சுதந்திர தாகம் சரித்திர ரீதியாக ஏட்டுக்களில் பொறிக்கப்பட வேண்டுமானால் 1801, 1802 என்கிற வருஷங்களிலேயே தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக அக்காலத்தில் இருந்த மக்கள், அங்கிருந்த சிற்றரசர்கள் அத்தனை பேரும் கலந்து போரிட்ட ஒரு பெரும் போராட்டம், அதுதான் சாதாரண கலவரம் என்று எழுதப்பட்டவைகளாகும். அந்த நாடகத்தை தான் இன்றைக்கு கட்டபொம்மன் நாடகம் என்று போட்டு வருகிறார்கள். அதில் கட்டபொம்மன் மாத்திரம் சண்டையிடவில்லை, இந்த நாட்டில் இருந்த 17 ஜமீன்தார்கள் சேர்ந்து சண்டையிட்டார்கள். அந்த 17 பேரோடு ஒருவர் கட்டபொம்மன். அதையும் தமிழ்நாட்டுக்கு என்ற சரித்திரத்தை கொடுத்து விட்டால் தவறு. ஏதோ ஒரு ஆந்திரர் வந்து சண்டை செய்தார் என்று இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது. அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டி வருகிற நிலைமையில் ஆங்கிலேயருடைய கையெழுத்துத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற சரித்திரமாக இருக்கிறது. சண்டையிட்ட 18 முக்கியஸ்தர்களும் கட்டபொம்மன் ஒருவர். 17 பேருடைய சண்டை, 17 பேர் சிந்திய ரத்தம், 17 பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம், அதன் பிரதிநிதியாக நின்ற பாதர் வெள்ளை ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டு விட்டு, அதிலும் ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை, தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்று வெள்ளையன் காண்கிறான். அதே சரித்திரமாக இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நிலைமையில் அக்காலம் தொட்டு நம்முடைய தேசிய போராட்டம் திறக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் தென்னிந்தியாவில் உள்ளவர்களும் வட இந்தியாவில் உள்ளவர்களுமாக சேர்ந்து 1857 வருஷத்தில் மே மாதம் 10ஆம் தேதி வாக்கில் முதல் இந்த பாரத மாதாவின் விலங்கை ஒடிப்பதற்காக தங்களுடைய ரத்தத்தை அதற்கு பன்னீராக அபிஷேகம் செய்கிறார்கள். அந்த முதல் தத்தம் ஒரு மராட்டிய வீரன், மங்களதேஷ் என்று சொல்லப்படுகிற ஒரு மகாவீரனுடைய ரத்தம் அதற்கு கலப்பலியாக முதலிலே கொடுக்கப்பட்டது. அதையும் சரித்திரமாக கொண்டாடுகிற பொழுது மே 10ஆம் தேதி வைத்தால் உண்மை சரித்திரம் வந்துவிடும் என்று அதை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு எடுத்துக் கொண்டு வந்து அதிலும் சரித்திர புரட்டை செய்வதற்கு நம்முடைய மேதாவிகளும் கருதுகிறார்கள். ஒன்றை கொண்டாடாமல் இருக்க வேண்டும், கொண்டாடினால் அதை சரித்திர முறைப்படி கொண்டாட வேண்டும். மே மாதம் 10ஆம் தேதி கொண்டாடினால் அது முக்கிய புரட்சி தலைவனுக்கு அது போய்விடும் என்று கண்டு நாளிடவிலேயே அதை பிற்காலத்தில் இருக்கிற போராட்டத்தோடு இணைத்து பழமையை மறைக்க நினைக்கிறது சரித்திரம். இதற்கு சதியாக நிற்கிறது புதிய ஆட்சி. அந்த 1857 நாம் வெற்றி காண வேண்டியவர்கள், வெற்றி கொடி ஊன்ற வேண்டியவர்கள். நம்முடைய பலகீனத்தால் நாம் தோற்றவர்களால் அன்றும் துரோகம். இந்த தேசத்தில் என்றுமே போராடுகிற கூட்டத்திற்குள் ஏற்படுகிற பிளவுதான் ஆங்கிலேயனுக்கு ஒரு பலமே தவிர ஆங்கிலேயனுடைய ராணுவ பலமோ ஆங்கிலேயனுடைய வீரமோ நம்மை அடக்கி ஆளவில்லை. நம் நாட்டினருக்கிடையே ஏற்படுகிற பொறாமை, சூழ்ச்சி,
பலகீனத்தையும் கோழைத்தனத்தையும் வேதாந்த ரூபமாக பேசுகிற ஒரு பெரிய வஞ்சகம் இந்த நாட்டின் அரசியலை கெடுத்து வருகிறது. இந்த நிலைமையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், a head can administrate, a shoulder can fight, but head and shoulder must combine to rule. புஜபல பராக்கிரமம் உடையவன் சண்டை போடலாம், நன்றாக படித்திருக்கிற மூளை உள்ளவன் நிர்வாகியாக நின்று நிர்வாகம் நடத்தலாம். அரசாட்சி புரிவதென்றால் ரெண்டும் கலக்காதவன் எக்காலத்திலும் எதையும் செய்ய முடியாது. இது சரித்திரம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த புஜபல பராக்கிரமும் சிரசும் ஒன்று சேர விடவே இல்லை தற்காலத்திய அரசியல் பேச்சு, அரசியல் பழக்கம். இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? யானை சுடுவேன், புலி சுடுவேன் என்று சொல்லுகிறவனை கையெழுத்து போட சொன்னால், சார் எனக்கு கையெழுத்து போட தெரியாது, பேனாவை தொட்டு கொடுக்கிறேன், நீங்க போடுங்கள் என்று சொல்லுகிற கீரலாக இருக்கிறான். பள்ளிக்கூடத்திலிருந்து நிறைய படித்து விட்டு BA MA பாஸ் பண்ணி விட்டு வருகிற ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்தால், அந்த கூட்டம் வருகிற பொழுது ஒரு பால் மாட்டை பிடித்துக் கொண்டு ஒரு கிழவி வருவாளையானால், அந்த பால் மாடானது கண்ணில் மொய்த்த கொசுவை விரட்டுவதற்கு கொம்பை அசைக்குமே ஆனால் குத்த வருகிறதோ என்று இப்படி மல்லாறுகிற கூட்டமைக்கு படித்த வர்க்கமாக இருக்கு. பிரத்யட்சம், இந்த நாட்டின் பிரத்யட்சம். சொல்லுவதில் அவமானம் இல்லை, நமக்கு உள்ளது பேச வேண்டும். ஒரு கிழவிதானே இந்த மாட்டை பிடித்து வருகிறான், பசு குத்துமா? அப்படியே குத்துவதாக இருந்தால் இந்த பெண் பிள்ளை கையில் கயற்றோடு வருமா என்று சிந்திக்க முடியாதவன் கால் சட்டையோடும் பூட்ஸோடும் படிப்போடும் அழகாக பேசிக்கொண்டே நாட்டிலே வாழ்க்கை. இது நாட்டின் நிர்வாகம், இது நாட்டின் லட்சியம். இது பெருத்த அவமானம் நமக்கு. இந்த நிலைமையில் படித்த வர்க்கத்தினிடத்தில் கோழைத்தனமும் வீரமுடையவனிடத்தில் படிப்பின்மையும் பிளவுபடுத்தப்பட்டது. பழைய காலம் அப்படி அல்ல. எனக்காக நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டாம். பாரதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, பீஷ்மாச்சாரி போன்றவர்கள் மிகப்பெரிய மெஞ்ஞானிகள், விஞ்ஞானியை விட 10,000 மடங்கு உயர்ந்த மெஞ்ஞானிகள், யோகிகள். என்றாலும் வில் அம்பு ஆயுதத்தை எடுத்து போர்க்களத்தில் நின்று சத்திரியனோடு ரத்தம் சிந்துகிற நபர்களாக இருந்து ஞானத்தை சுபதித்தார்கள். அதே நேரத்தில் ஞான ஜனகன் சிம்மாசனத்தில் ஏறி அரசு புரிகின்ற ஒரு பெரிய அரசன் சுக பிரம்மத்திற்கு குரு தேவை என்று நினைக்கிற காலத்தில், ரிஷிகள் வர்க்கத்தில், தபோதரர்கள் வர்க்கத்தில், சன்னியாசி வர்க்கத்தில் குரு இல்லை என்று நினைக்கிற பொழுது ஞான ஜனகன் குருவாக இருந்து சுக பிரம்மத்திற்கு போதிக்கிற நிலையிலே செங்கோல் பிடித்தவன் அரசனாக இருந்தான். நாடவிலேயே தபோபலம் ஏற்பட்டதின் பிறகு ஆயுதத்தை கையில் வைக்காமல் சாபத்தின் மூலம் ஆயுதம் கொண்டவனை தடுத்து விடலாம் என்றிருக்கிற நிலைமை வந்ததின் பிறகு ஆயுதம் தேவையில்லை என்கிற எண்ணம் புகுந்தது. அது தபோபலத்தை வைத்து ஆயுதம் கொண்டவனை சம்ஹாரம் பண்ணுகிற ஞானி அதை பேசலாமே தவிர வெறுமனிவன் அதை பேசினால் அவலட்சணம். அஹிம்சை எங்கிருந்து உதிக்கிறது என்றால், ஆயுதத்தை கையில் தொடாமல் ஹிம்சையை கருதுகிற ஒருவனை அழிக்கும் சக்தி உடையவன் பேச வேண்டுவது அஹிம்சை. விஸ்வாமித்திரனுடைய ஆயுதத்தை வசிஷ்டருடைய தண்டு வாங்க முடிந்தது, அவர் பேசலாம் அஹிம்சை. அல்லாத நிலைமையில் அது பேசப்படுமே ஆனால் அது எங்கே கொண்டு போய் மக்களை முடிக்கும்? ஓரிருவர் நல்லவர்களாக இருந்து அஹிம்சை பேசலாம். பெரும்பாலும் முடியாத்தன்மையில் உள்ள கூட்டம் அத்தனையும் அஹிம்சையை பேசிக்கொண்டு தன்னுடைய கோழைத்தனத்துக்கு ஒரு பெரிய மாலையை போட்டுக் கொள்ள வசதி அளி. அந்த நிலைமை இந்து மதத்திற்கு சம்பந்தம் அல்லாத சமண மதத்தினுடைய கருத்து. இதை எஸ். சீனிவாச ஐயங்கார் அவர்கள் 1927 டிசம்பர் வாக்கில் பூர்ண சுதந்திர தீர்மானத்தை நிறைவேற்றுகிற பொழுது, அந்த அன்று பூர்ண சுதந்திர தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற காலத்தில் காந்தியடிகள், ராஜகோபாலாச்சாரியார், ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் படேல் போன்றவர்கள் அதை எதிர்த்த காலத்தில், திரிபுரி போல ஒரு நாடகம் நடந்த காலத்தில், டாக்டர் அன்சாரி தலைமை வகிக்கிற காலத்தில் ஏராளமான டெலிகேட்டுகள், பிரதிநிதிகள் எல்லோரும் பூர்ண சுதந்திர தீர்மானத்திற்கு ஆதரவாக இருந்த காலத்தில், அன்று ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் போஸ் அவர்கள் எல்லாம் எஸ். சீனிவாச ஐயங்காரோடு சேர்ந்திருந்த காலத்தில், அடியேன் சிறுபையனாக 19 வயதிலே ஒரு கேஸ் கொடுக்க போயிருந்த பொழுது அதன் காரணமாக அங்கிருந்த டுயில் சட்டைகளையும் கிளாஸ்கோ வேட்டியும் கலத்தி போட்டுவிட்டு கதரை கட்டி ஒரு வேடிக்கை பார்க்கிற பார்வையாளனாக 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு போன பொழுது, இது இருசாராரும் தயாரிக்கிற பொழுது அந்த பூர்ண சுதந்திர தீர்மானத்திற்கு ஆதரவாக மக்கள், அங்கிருந்த பிரதிநிதிகள் தங்களுடைய வீர செயலை காட்டிய காலத்தில் மெஜாரிட்டி அங்கு வந்துவிடும் என்று கண்டு காந்தியடிகள் போய் டாக்டர் அன்சாரியை சந்தித்து, இதை விஷயாலோசனை கமிட்டியில் இருந்து நீங்கள் விலக்கினால் நல்லது, இல்லையே இது தேசத்தில் ஒரு விதமான பிளவை உண்டாக்கினாலும் உண்டாக்கலாம் என்று தனிமையாக வேண்டிக் கொண்ட காலத்தில் அவர் அதை மறுத்ததின் பிறகு இந்த தகவல் அவருக்கு கிடைத்து பம்பாய்க்கு புறப்பட்டு போய்விட வேண்டும், இந்த தீர்மானம் நிறைவேறிய பொழுது தான் இருக்கக்கூடாது என்று கண்டு அவர் பயணமாக இருக்கிற நேரத்தில் எஸ். சீனிவாச ஐயங்கார் அவர்கள் நேரே சொன்ன வார்த்தை இன்றும் என்னுடைய காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் சொல்கிறார், இந்த தகவல் தெரிந்தவுடனே பிரசிடென்டினிடத்தில், ஜனாதிபதியிடத்தில் தனித்து போய் பேசினார்கள் என்று கேட்டவுடனே சொல்லுகிறார் அவர் வீட்டிலேயே தான் காந்தியடிகளும் தங்கி இருக்கிறார்கள். மிஸ்டர் காந்தி,
You are not an ordinary man. You are a best schemer, being a Baniya by birth. In any colonial rule, international clash is inevitable. Whenever there is a clash, there must be some adjustment. That adjustment will naturally approach the rightist, it will never go to the leftist. You being the arch leader of the rightist camp, you think of propagating that adjustment as an achievement through your wonderful nonviolence, which is a fallacious non-Hindu doctrine nonsense. In the long run, it will take the shoulder and valor out of the country, and the Muslims will take advantage of it. They will knock out their lion share Pakistan, and the reaction may be very unfortunate, which I do not want to mention. You may even meet an unnatural death. சீனிவாசங்கள் அன்று சொன்னது தீர்க்க தரிசனமாக அத்தனையும் பலித்தது. தயவு செய்து அப்படியே இருக்க வேண்டும். இந்த நிலைமையில் அந்த தன்மை வந்ததின் பிறகுதான் சாதாரணமான வார்த்தையாக மாத்திரம் அல்ல, அது தீர்க்க தரிசனமாக பலித்தது. அப்பொழுதுதான் நாம் தேசத்தின் நிலைமையும் தேசம் காண இருக்கிற நிலைமையும் அன்றுதான் நாம் தேசத்தினுடைய ஆணிவேராக இருக்கிற வீரம் என்ன, இடையிலே நாம் சாகஜமாக கையாளுகிற தந்திர முறைகள் என்ன என்பதை நாம் மிக தெளிவாக கண்டோம். அந்த வீரபுருஷன் அத்தைக்கு சொன்ன வார்த்தை ஒன்றாவது தவறி போகாமல் அத்தனையும் பறித்தது. அவரை மகாத்மா என்று சொல்ல வேண்டும் முதல் தடவையா. அதே போல அன்று நடைபெற்ற அந்த சம்பவங்கள் எல்லாம் எதை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று கேட்டால், அரசியல் என்பது வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டாக கருதியதுதான் அரசியலே தவிர, வெறும் விவேகத்தை கையாண்டால் அரசியலில் பிரயோஜனமே கிடையாது. ஞானமும் அப்படியே தான். கோழைக்கு ஞானம் கிடைக்க முடியாது, துறவிக்கும் அது தேவை. எப்படி என்று கேட்டால், விவேகம் இல்லாத ஒருவன் காமத்தை கடக்க முடியாது, வீரம் இல்லாத ஒருவன் யமபயத்தை தாண்ட முடியாது. யமபயத்தை தாண்டியவனும் காமத்தை கடந்தவனும் தான் ஞானி. அதற்காகத்தான் காலனை காலால் உதைத்தவனாம், காமனை கண்ணால் எரித்தவனாம் என்று சிவபெருமானுக்கு கொடுத்தவனுடைய லட்சணமாகும். அதற்கு மேல் திருவள்ளுவர் நாயனாரை எடுத்துக்கொள்வோம். திருவள்ளுவர் நாயனாருடைய குரலிலே எழுதப்படுகிறது, படிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது எல்லாம் இன்னா செய்தாரை ஒருத்து அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்று சொல்லப்படுகிற குரலை மாத்திரம்தான் உங்களுக்கு போதித்து வந்திருக்கிறார்கள், படிக்க சாட்டியிருக்கிறார்கள். இது எங்கிருந்து வந்தது? திருவள்ளுவர் நாயனார் எழுதிய நூலிலே அறத்துப்பாலிலே சந்நியாச தர்மத்திற்காக இருக்கின்ற பகுதியிலே வந்தது. இதை மாத்திரம் சொல்லுவதில் பிரயோஜனமில்லை, இதை மாத்திரம் நாம் எடுத்துக்காட்டாக கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு பெரிய லட்சணத்தை நமக்கு கொடுத்த திருவள்ளுவர் அரசியலுக்கு வருகிறார், பொதுப்பாலுக்கு. அதே நபர் அரசியலுக்கு பொதுப்பாலுக்கு வருகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர். கொலையில் ஐந்தாம் வேற்றுமை உருவை போடுகிறார், ஆளானுடைய ஐந்தாம் வேற்றுமை. கொலை என்னும் குற்றத்தால் கொடியவர்களாகிய போக்கிரிகளை வேந்தன் கண்டித்தல் பயிர்களில் இருந்து கலையை பிடுங்கி எறிந்தது போறால். நான் சொல்லவில்லை, வள்ளுவர் குரல். அதுதான் நம்முடைய நாட்டிலே ஆட்சிக்கு ஞானிகள் கையாண்டு கொடுத்ததாக இருந்தது. இந்த நிலைமையில் இப்படி நடைபெற்றிருந்த காரியங்கள் எல்லாம் இவ்வளவு தவறுதலாக போக வேண்டிய நிலைமை வந்ததால் தான் ஆங்கிலேயருடைய ஆட்சி நீடிப்பதற்கு ஒரு காரியம் நமக்கு கிடைத்தது. அதை அவன் எப்படி செய்கிறான்? அந்த 1857 புரட்சியில் நாம் போரிடுகிற வேகத்தில், அன்று ஆங்கிலேயருடைய வீரமும் நம்முடைய வீரமும் இடைபோட்டு பார்த்த காலத்தில், ஆங்கிலேயன் வீரத்தோடு நம்மோடு சண்டை போட முடியாத நிலைமை நிரூபிக்கப்பட்ட காலத்தில், கங்கா நதியினுடைய தண்ணீர் ரத்தமயமாக ஓடிய காலத்தில் சீக்கியர்களை பிடிக்கிறான். சீக்கியர்களே, நீங்கள் சிறுத்த ஜனத்தொகை உள்ளவர்கள், இன்றைக்கு இந்துக்களும் முசல்மான்களுமாக சேர்ந்து இந்த சண்டையை போடுகிறார்கள். இருசாராரும் போடுகிற சண்டையில் நவாப் ஆட்சி தான் வரப்போகிறது. இந்துக்கள் அதிக ஜனத்தொகையில் உள்ளவர்கள், அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். நவாப் ஆட்சி மீண்டும் வந்தால்
திருத்த ஜனத்தவுடைய சீக்கிரமாக நீங்கள் கண்டிப்பாக அழிந்து போவீர்கள். ஆகையால் நீங்கள் எங்களை பின்பற்ற வேண்டும், உங்கள் மதம் வாழ்வதற்கு என்ற சதியை சொன்னார். நம்முடைய தேசத்தின் துரதிர்ஷ்டம், சீக்கியர்கள் அதை நம்பினார்கள். நம்பி நம்மோடு உறவாக இருந்த சீக்கியர்கள் ஆயுதங்கள் ஒழித்து வைத்திருந்த கிடங்குகள், வருவதற்காக வைத்திருந்த ரகசிய பாதைகள், இவைகளை எல்லாம் ஆங்கிலேயருக்கு காட்டிக் கொடுத்தார்கள். அதுதான் 1857 நமக்கு தோல்வியை கொடுத்தது. சீக்கியர் துரோகம் நம்முடைய பலகீனம் அல்ல, ஆங்கிலேயரின் பலம் அல்ல. அதற்காகத்தான் சீக்கிய பரம்பரையை வம்ச பாரம்பரையாக பட்டாளத்தில் வைத்துக் கொள்வது என்ற சலுகையை கொடுத்திருந்தார் ஆங்கிலேயர். அதற்கு பிறகு பாகிஸ்தான் வந்ததின் பிறகு முசல்மான்களுடைய உதவியை நம்பி சீக்கியர்களை கைவிடுத்தான் எப்பொழுது அவர்கள் விரோதிகளாக மாறி நிற்கிறார்கள். அதில் அந்த ஷாகதத்தில் வெற்றி பெற்ற போதிலும் கூட வெள்ளையனுடைய ஆட்சி முறையில் தோல்வி அடைந்தது. அன்று ஆண்டது சர்க்கார் அல்ல, கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லப்படுகிற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதைத்தான் படிக்க தெரியாத ஜனங்கள் கும்பினியான் ஆட்சி என்று சொன்னதுடைய மர்மமாக. அந்த ஆட்சி ஒழிந்ததின் பிறகு விக்டோரியா ராணி பீடத்திற்கு வருகிறாள். வருகிற பொழுது அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? அந்த 4 குதிரையிலே ஒத்த குதிரை அவிழ்த்து விட்ட தந்திரத்தை போல விக்டோரியா ராணி ஒரு தந்திரம் செய்கிறாள். அதுதான் சீர்திருத்தம் என்கிற முறையிலே கொடுக்கப்பட்ட மேக்னா கார்ட்டா. அது என்ன செய்கிறது? சுதேச மன்னர்களே, அவர்களும் சேர்ந்து சண்டை போட்டவர்கள். அதில் அவர்கள் ஆயுதம் தாங்க உரிமையுடையவர்கள், சண்டை போட்ட பழக்கக்காரர்கள் என்பதற்காக அவர்களை பிரிப்பதற்கு ஒரு சூழ்ச்சி. சுதேச சமஸ்தான மன்னர்களே, நீங்கள் அரசுகளாக இருப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. உங்களுடைய பகுதிகளை நீங்கள் ஆண்டு கொள்ளலாம். உங்களுக்கு நீங்கள் வருகிற பொழுது நாங்களும் துப்பாக்கி குண்டுகளை அவரவர் தரத்திற்கு தக்கவாறு 21, 17, 30 என்று போட்டு நாங்கள் உங்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். உங்களுக்கு வாரிசு இல்லாத போனால் சுவிகாரம் எடுத்துக்கொள்ள உரிமையை உங்களுக்கு தருகிறோம். நீங்கள் உங்களுக்கென கோர்ட்டுகள் வைத்து உங்களுடைய பழக்க வழக்கப்படி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தோடு காவாலி பையங்களோடு நீங்கள் சேராதீர்கள். இந்த சாதாரண ஜனங்களோடு உங்களுக்கு என்ன கூட்டு? நீங்கள் கண்ணியமாக வாழ்வதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லி ஒத்த குதிரை அவிழ்த்து விட்டதான் விக்டோரியா ராணியினுடைய தந்திரமாக. இது கிடைத்த மாத்திரத்திலே சுதேச சமஸ்தான மன்னர்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்தார்கள், துரோகிகளாக மாறினார்கள், பலனை அனுபவிக்கிறார்கள். அதற்கு பின்னால் மீண்டும் 2வது குதிரை அவிழ்த்து விட வேண்டுமே, அதற்கென்ன தந்திரம்? அந்த தந்திரம் தான் இந்த காங்கிரஸ் உற்பவம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. காங்கிரஸ் என்று சொன்னால் சில பேர் நினைப்பார்கள் காந்தியடிகள் உண்டாக்கினார்கள் என்று நினைக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், அல்லது நம்முடைய இந்திய தேசாபிமானிகள் உண்டாக்கினார்கள் என்று நினைக்கிறவர்கள் பெரும்பாலும். இரண்டும் பொய். காங்கிரஸ் உண்டாக்கப்பட்டு வளர்ந்து வந்ததின் பிறகு புது பாதையை தந்தவர் காந்தியடிகள். காங்கிரஸை தேசாபிமானிகள் உண்டாக்கவில்லை, காங்கிரஸை உண்டாக்கினவன் வெள்ளைக்காரன். எப்படி அந்த 1857 நமக்கு எதிர்பார்த்த பலன் கிடையாத போனாலும் நாம் மீண்டும் ஒரு கலகாஸ்பதமான காரியத்திற்கு போவோமே, ஆனால் ஆங்கிலேய ஆட்சி அழிந்து போகும் என்பதை கண்டான் ஆங்கிலேயன். இதற்காக அவன் என்ன செய்கிறான்? மக்களுடைய வீரத்தை, மக்களுடைய உணர்ச்சியை ஆயுத பாதையில் புரட்சியில் திருப்ப விடாமல் பேச்சு பாதையில், தீர்மான பாதையில் கொண்டு போவதற்கு திட்டமிட்ட சதிதான் 1885 வருஷத்திலே காங்கிரஸ் என்பதை ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் உண்டாக்கி அவன் முதல் லக்ராசன் அதிபதியாக அதற்கு அலங்காரம் செய்கிறான். அந்த நிலைமையில் அவன் அதை பம்பாயிலே உற்பத்தி செய்கிறான். செய்து என்ன சொல்லுகிறான்? எங்களுடைய அரசாங்கம் நியாயமானது, அந்த அரசாங்கத்தை நீங்கள் ஒன்றும் கோபிக்க வேண்டாம், அது உங்களுக்கு தவறு செய்கிறது என்று நீங்கள் நினைத்தால் தவறு. நீங்கள் எங்களுடைய அரசாங்கத்திற்கு மனு போட்டால், கூட்டங்கூடி தீர்மானம் போட்டால் நாங்கள் உடனே கவனிப்போம் என்று சொல்லி பெரும் பணக்கார கூட்டம், பெரிய பதவியில் உள்ள கூட்டம், பரம்பரை குடும்பஸ்தன் என்ற கூட்டம், இவர்களை சேர்த்தான். அப்பொழுது மேடையில் வருகிற காலத்தில் அங்கே வந்து நின்று கொண்டு கையை இப்படி நீட்டுகிற பொழுது பெரிய சரிகை கோட்டை சேவகன் இந்த கையிலும் அந்த கையிலும் மாட்டுகிற அளவுக்குள்ள நபர் அப்பொழுது பிரதிநிதியாக தன்னுடைய தலைமை பீடத்திற்கு பிரசிடென்டாக வருகிற காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட பெரிய நபர்கள் வந்தால் என்ன தீர்மானம் போடுவார்கள்? முதல் தீர்மானம் அக்காலத்தில் காங்கிரசிலே போடுவது, மாட்சிமை தங்கிய விக்டோரியா மகாராணியாரும் அவருடைய சந்ததியும்
வாழ வேண்டும் என்று இந்த காங்கிரஸ் பிரார்த்திக்கிறது. இது ஆதிகாலத்து தீர்மானம். இந்த முறையில் உற்பத்தியானது காங்கிரஸ். அந்த நிலையிலே அது உற்பத்தியாக, அப்படி உற்பத்தியான ஒரு காங்கிரஸை இந்த நிலைமையில் விடக்கூடாது என்று பாரத மாதா நினைக்கிறார். அப்படி நினைக்கிற பொழுதுதான் தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் வீர புதல்வர்கள் ஜனிக்கிறார்கள். அந்த நிலைமையும் அந்த ஜனிப்பும் வருகிற காலத்தில் தான் கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லப்படுகிற நிலைமையிலே உள்ள வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை அவர்களும், அதற்கு மேல் அந்த காலத்திலேயே ஜமீன்தாராக இருந்தாலும் அவசியமில்லை என்று கருதி 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்து கப்பல் ஓட்டுவதற்கு உதவி செய்த பாண்டித்துரை தேவராய பாலவரத்தம் ஜமீன்தார் அவர்களும்